சின்ன பையனும் ஏலியன்ஸும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அந்த ஏலியனோட பேர் சிஜே. சிஜே கூட டெய்லி விளையாண்டுட்டு இருந்தனால அவன் படிக்காமலே இருப்பான். எக்ஸாமுக்கு முந்தின நாள் கூட பாட்டு போல நல்லா டான்ஸ் ஆடி விளையாண்டுட்டு இருந்தனால அவன் எக்ஸாம் படிக்காமல் இருந்திருப்பான். உடனே சிஜே கிட்ட போய் ஹெல்ப் கேட்பான். இந்த மாதிரி நாளைக்கு எனக்கு எக்ஸாம், எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னோன்னே அது நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஒரு கிளாஸ் ரெடி பண்ணி கொடுத்துரும். இந்த கிளாஸை போட்டேன்னா நீ தான் நாளைக்கு ஃபஸ்ட் மார்க் வாங்குவ, நாளைக்கு போய் எக்ஸாம் எழுதுன்னு சொன்னோன்னே அந்த கிளாஸை போட்டுட்டு அவன் எக்ஸாம் ஹாலுக்கு போயிடுவான். போனோடனே அந்த கிளாஸ் பக்கத்தில் உள்ள ஒரு பட்டன் கிளிக் பண்ணோடனே ஒரு சின்ன மாதிரி வந்துடும். வந்து பக்கத்தில் உள்ள பசங்களோட எக்ஸாம் பேப்பரில் இருக்க ஆன்சர்ஸ்லாம் காப்பி பண்ணி அப்படியே ஸ்கேன் பண்ணி இவனுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அது மூலியமாக இவன் எல்லா ஆன்சரையும் கரெக்டாக எழுதிடுவான். பக்கத்தில் இருக்க பையன் அது விஷயம் தெரியாமல் ஈன்னு சொல்லி அடிச்சிருவான். திருப்பி ஒரு அனுப்பிச்சி விடுவான். பார்த்தா அது சாருக்கிட்டே போகும். இவன் சாரோட கண்ணாடியை உடைச்சிருவான். இன்னொரு சின்ன பொண்ணு அடிக்க போகிறேன்னு சொல்லி அவனோட சாரோட கண்ணாடியை உடைச்சிருவாங்க. சேர்ந்து அவனோட டீச்சர்ஸோட கண்ணாடியை உடைச்சிருவாங்க. எக்ஸாம் ரிசல்ட் வரும். பார்த்தா இவன் தான் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருப்பான். அது அவனோட சாராலேயே நம்ப முடியாது. எப்போ நீ ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்க, உன் கண்ணாடியை கரெக்டு அப்படின்னு சொன்னோன்னே இவன் கண்ணாடியை தூக்கி போடுவான். பார்த்தா அது வெடிச்சிரும். ஹாப்பி ஆயிடுவான், இவன் தான் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன்னு. ஸோ சிஜே கிட்ட வந்து நீ தான் இனிமேல்